ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஹெல்த்தியான பச்சரிசி புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மாவு பச்சரிசி கடையில் வாங்கிக்கிங்க, இல்லைன்னா ரேஷனில் போகிற பச்சரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 3-4 தடவை கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் ஃபேன் இருக்கிற இடத்துல கீழே நீங்கள் காய போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே அது காஞ்சிரும். நம்ம வீட்லேயே மிக்சிலேயே இது மாதிரி அரைச்சிக்கலாம். ரவை பதத்துக்கு அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அது மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சூப்பரான புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம செய்கிறதுக்கு கொழா இல்லைன்னா கூட நம்ம கொழா புட்டுன்னு சொல்லுவோம். அது மாதிரி கொழா புட்டு கொழாயில் செய்யாமல் இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். வாங்க சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் இந்த சின்ன கிண்ணத்தில் தான் ஒரு 3 கப்பு நான் பச்சரிசி போட போகிறேன். பச்சரிசி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாதுங்க, குருணையாக தான் இருக்கணும், ரவை பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் புட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 கப்பு போட்டாச்சு. 3 கப்பு போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தான் போடணும், நிறையா போடக்கூடாது. டேஸ்ட்டுக்காக போடணும்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தான் இந்த பச்சரிசியை நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரே அடியாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு இது மாதிரி வர பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற சின்ன கிண்ணங்களை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு முதல்ல நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சரிசியை போட்டுட்டேன். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அடுத்ததாக போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உங்களுக்கு தேங்காய் சாப்பிட அதிகம் பிடிக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னா நிறைய நீங்கள் போடலாம். தேங்காய் போட்டுட்டு துருவின தேங்காய் போட்டு அதுக்கப்புறமா அது மேலே பச்சரிசி போடணும். போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுத்தி விட்டுருங்க. இது சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாங்க. முதலையே இந்த பச்சரிசி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த புட்டு செஞ்சிடலாம். டெய்லி இட்லி, சப்பாத்தி, பூரி, பொங்கல் அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வகையில் ஒரு நாள் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் முதல்லையே ஏலக்காய் தூள் அரைச்சி வச்சுருந்தேன், அதனால் ஏலக்காய் தூள் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரம் தான் வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி ஊற்றிட்டு மேலே தட்டு வச்சுருக்கேன். தட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற 4 கிண்ணங்கள் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சாச்சு. சீக்கிரமாகவே வெந்துடும், 10-15 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ வெந்துருச்சான்னு ஒரு குச்சியை வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. லீவில் சண்டே சாட்டர்டேயில் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பாருங்கள், பூ போல் சூப்பராக வெந்துருச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதோட போட்டு சாப்பிட்றதுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஒரு தட்டில் வச்சு சாப்பிட கொடுங்க. டெய்லியும் ஒரே மாதிரி டிஃபன் கொடுக்காம இது மாதிரி நீங்கள் டிஃபன் கொடுக்கலாம். இதோட வாழைப்பழம் வச்சு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இது மாதிரி வாழைப்பழம் வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த சூப்பரான புட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.